இன்று நேற்று அல்ல, எத்தனையோ ஆண்டுகளாக இன்று வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே கடவுள் என்றால் யார், ஆண்டவன் என்றால் யார், ஆண்டவன் இருக்கின்றானா, ஆண்டவன் இல்லையா என்று எத்தனையோ சாரார் பல வகைகளும் கண்ணுக்கு புலப்படாத அந்த சக்திகளை எத்தனையோ வகைகளில் நமக்கு வரித்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். ஆக நம் கண்ணிற்கும் நம் எண்ணத்திற்கும் புலப்படாத இந்த பூமியில் மற்ற எல்லா நிலைகளிலும் கலந்துள்ள அந்த சக்தியை நாம் எத்தனையோ உருவங்கள் கொடுத்து ஆண்டவன் எங்குள்ளான், இங்கிருக்கின்றானா, அங்கிருக்கின்றானா, இப்படி இருக்கின்றானா, அப்படி இருக்கின்றானா என்று பல மதங்களாகி பல ரூபங்கள் கொடுத்து அவரவர்கள் வழிக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையிலே இதுதான் கடவுள் என்று வணங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் எங்கோ இருக்கின்றான் ஆண்டவன் என்று எதையோ எண்ணி வழிபடுகின்றோம். ஆனால் இந்த உலகில் உதித்த அனைத்துமே அந்த சக்தியின் அருள் பெற்ற ஆண்டவன்கள் தான். ஆக நமக்குள் அந்த சக்தி இருக்கிறது என்பதைத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுகின்றது. ஆனால் அதை விடுத்து நாம் எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் ஆண்டவனை வணங்கக்கூடிய முறைகளும் எத்தனையோ உருவங்களாக காட்டப்பட்டு அந்த ரூபங்களுக்கு அந்த சிலைகளுக்கு எத்தனையோ வகைகளிலே ஏதோ ஒரு வகையிலே அதை ஏதோ ஒரு அபிஷேகமோ ஆராதனையோ எதையோ அங்கே படையல் செய்து அந்த அருளை பெற முடியும். அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவனுக்கு நாம் நைவேத்தியங்கள் செய்தால்தான் அவன் நமக்கு ஏதாவது செய்வான் என்று இப்படி எத்தனையோ முறைகளையும் சுட்டிக்காட்டி ஆண்டவனை வணங்க வேண்டும் என்றால் இப்படி ஒவ்வொரு சாராரும் எத்தனையோ பல பல வழிகளை உருவாக்கி இதுதான் சாஸ்திரம், இதுதான் சட்டம் என்று புரியாத நிலைப்படுத்தி ஒவ்வொரு சாராரும் வணங்குகின்றார்கள். ஆக இதில் யாரும் குறை சொல்வதற்காக அல்ல. உலக நடப்புகளில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவரும் ஆண்டவனை வணங்கத்தான் செய்கின்றார்கள். ஏதோ ஒரு ரூபத்திலே, ஏதோ ஒரு உருவத்திலே, ஏதோ ஒரு வகைகளிலே வணங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் ஈஸ்வர பற்றியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றார். அவர் பிறந்த நாட்டில் அவர் பிறக்கும் பொழுதே வானத்திலே பல நட்சத்திரங்கள் தோன்றின எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவனே வந்து பிறந்ததாக அங்கே போதித்தாலும் அவரோ உலகில் உள்ள அனைத்து நிலையிலுமே அன்பு கொண்டுதான் அவர் வெளிப்படுத்தி காட்டினார். அவர் மட்டும் ஆண்டவன் அல்ல, இந்த உலகில் உள்ள எல்லா உயிரணுக்களும் எல்லாமே ஆண்டவனுடைய சக்தியில் உருவானதான். ஆக நம்மை போன்று ஒரு மனிதரில் ஒருவராகத்தான் அவரும் பிறந்து வளர்ந்தார். ஆக ஒவ்வொருவரும் தான் எடுத்துக்கொண்ட சுவாச நிலையை கொண்டு பேருண்மைகளை உணர்ந்து கொண்டால் எல்லோரும் ஆண்டவனாக முடியும். எல்லோரும் ஆண்டவன் தான். எண்ணத்தினால் தான் நாம் அந்த நிலையை பெற முடியும். ஆனால் நாம் ஆண்டவனாக உயர்ந்த நிலை பெறப்போகின்றோமா, அல்லது இந்த சரீரத்திலிருந்து நாம் சரியான பாதையில் இழந்து பேயாக உழவப் போகின்றோமா? இதுதான் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆக இயேசு அவருக்கு எப்படி அந்த ஆண்டவனுடைய சக்தி கிடைத்தது, அவர் எப்படி அவ்வளவு பெரிய மகானானார் என்பதை உண்மையை நாம் அறிதல் வேண்டும். அந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் அவரும் ஒரு சாதாரண ஆட்டு இடையனாகத்தான் அவருடைய வளரும் காலத்திலே வளர்ந்தார். குழந்தை பருவத்திலேயே எல்லா உயிரினங்களிடத்திலும் அவர் அன்பு பூண்டு அகிம்சையுடன் தான், அன்புடனே தான் பழகி வந்தார். அன்பையே தெய்வமாக எண்ணி வாழ்ந்தார். அவர் எப்படியெல்லாம் அன்பு காட்டி வாழ்ந்தாரோ அந்த சக்தியின் நிலை கொண்டு அவருக்குள் எடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த உணர்வு, அவருக்கு முன் தோன்றிய ஒரு மாபெரும் ரிஷியினுடைய உணர்வுகள் அவரின் நிலையிலே, என்றால் ரிஷிகள் முனிவர் என்றால் யாரென்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன் என்று ஈஸ்வர பற்றிய இந்த இடத்திலே நினைவுபடுத்தி நம்மை போன்ற மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் விண்ணுடைய ஆற்றலை பெற்று உயிரோடு ஒன்றி சப்த ரிஷி மண்டலத்தில் வாழ்வர்களைத்தான் இங்கே ரிஷிகளின் ஞானிகள் என்று சொல்வது. அத்தகைய மாபெரும் ரிஷி அவருடைய நிலையில் அந்த உணர்வுடைகள் அவருக்குள் ஈர்க்கப்படுகின்றது. அவர் சிறு வயதிலிருந்து அன்பு கொண்டு பண்பு கொண்டு வாழ்ந்ததால் அந்த ரிஷியினுடைய சக்தி இவர் உடலிலே செயல்பட, இவர் உடலிலேயே அந்த உணர்வுகள் செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே பல உன்னதமான கருத்துக்களை மக்களுக்கு போதித்தும் பல வைத்திய முறைகளையும் எல்லா வகைகளையும் மக்களுக்கு அது கொடுத்து பல வகைகளிலும் அவர் நன்மை செய்து காட்டினார். அவருடைய ஒரே எண்ணம் அன்பே தெய்வம். ஏனென்றால் ஆங்கிலத்தில் லவ் இஸ் காட் என்றெல்லாம் இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்புதானப்பா தெய்வம் என்று அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு நல்வழி புகட்டினார். ஆக வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை நிலைகள், அறியாத பருவங்கள், எத்தனை பல தீமைகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம். அதையெல்லாம் மறந்து விட வேண்டும். இனி அடுத்து நடப்பது, இனி நாம் செய்வது எல்லாமே நல்ல நிலைக்கு வர வேண்டும். அந்த பாவங்களை மறந்து விட வேண்டும். இனி வாழும் நாட்களில் நன்மையோடு அன்போடு பண்போடு தெய்வீக நிலையோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். நடந்ததை எண்ணுவதை விடுத்துவிட்டு இனி நடப்பது நன்மையாக வாழ வேண்டும், நன்மையுடன் செயல்பட வேண்டும், நன்மையான நிலையில் நாம் வழி நடக்க வேண்டும் என்று இத்தகைய உபதேசங்களைத்தான் மக்களுக்கு எடுத்துரைத்தார்.
இப்படி அவர் நல்வழி நடத்தி செல்லும் பொழுது மக்களின் நிலையெல்லாம் இவருடைய நிலைகளை உற்று பார்த்து இவர்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவனாக வணங்கும் நிலை வருகின்றது. அவர் வழியிலே செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அங்கே ஆட்சி செய்த அன்றைய அரசர்களோ மக்கள் தங்களுக்கு பணியாமல் ஆண்டவன் என்ற ரூபத்தில் இன்னொரு சாதாரண ஒரு நிலையில் கொண்டு ஒருவரை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி செல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை விரும்பவும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு அவர் பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள், பல கொடுமைகளையும் கொடுக்கின்றார்கள். எத்தனை வகையில் அவரை இம்சைப்படுத்தலாம் என்று கடைசியில் அவர் உடலையும் அளித்தார்கள். ஆக 3 நாட்கள் வரை அவரை சிலுவையில் அறைந்து கல்லறையில் வைத்ததனுடைய நிலை என்ன? ஏன்னா அவர்கள் எண்ணியது இப்படி செய்தால்தான் தங்களுடைய ஆட்சி நிலைக்கும், மக்கள் அனைவரும் நமக்கு கீழ் வருவார்கள், இல்லை என்றால் நமக்கு அடங்க மாட்டார்கள் என்று அதற்காக அதை செயல்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் அவரை பல இம்சைகள் கொடுத்தாலும் 3 நாட்கள் வரை அவர் சிலுவையில் அறைந்து வைத்திருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே அவருக்குள் செயல்பட்ட ரிஷியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றதால் அழியா செல்வமுடன் அந்த சூட்சும நிலையில் செல்லும் பாக்கியம் பெற்றவரால் அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர் உடலைத்தான் அவர்கள் அழித்தார்கள், அதைத்தான் இம்சித்தார்கள். ஆக 3 நாட்கள் என்ன, 3000 ஆண்டுகள் என்ன, எத்தகைய நிலையிலும் தாங்கக்கூடிய, அதிலிருந்து விடுபடக்கூடிய உத்தம நிலை பெற்றவர்தான் இயேசு கிறிஸ்து. அழியாத நிலையை கொண்டு அவர் இங்கு விண்ணிலே இருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சியாளர்களோ அவரை அழித்து விட்டோம் என்ற நிலையை கொண்டு அவருடைய பெயரை வைத்து பின்னாட்களிலே இதுதான் வழி என்று பல ஆண்டுகள் அரசாளுகின்றார்கள். அதே சமயத்தில் இன்று அதன் அடிப்படையிலேயும் இங்கு இருக்கக்கூடிய இன்று வாழக்கூடிய நிலைகளும் அவர் சொன்ன தத்துவங்களை எல்லாம் அனைவருக்கும் அந்த தகுதி கொண்டு அனைவரும் அந்த நிலையில் பெறலாம் என்றாலும் அதையெல்லாம் மாற்றிவிட்டு நாம் செய்த பாவங்களை எதன் வழி போக்கலாம் என்று அவர் சொன்ன முறைகளை மறந்துவிட்டு இன்று பணத்திற்காகவும் காசுக்காகவும் செயல்படுத்தும் நிலையில் எத்தனை காலத்தால் மாறிவிட்டது. இன்று செயற்கையினுடைய அனைத்தும் கலந்துவிட்டது. இன்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவன் இருக்கின்றான், ஒவ்வொரு அணுவிலும் ஆண்டவன் இருக்கின்றான். ஆக சகலரும் ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான், சகலருக்குள்ளும் அந்த ஆண்டவனுடைய சக்தி இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் நிலையும் இல்லை. அதே சமயத்தில் அதை தானும் உணர்ந்து தனக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்கின்றது, அது அனைவருக்குள்ளும் அந்த சக்தி தான் இருக்கின்றது. இதில் அன்பைத்தான் நாம் வளர்க்க வேண்டும், பகமை பாராட்ட வேண்டியதில்லை, மற்ற நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டியதில்லை, மற்றவரை அடிமைப்படுத்தும் நிலை நமக்கு தேவையில்லை. ஆக மதத்தால் இனத்தால் ஒரு சாதாரண மனிதனை தன்னுடைய வழிக்கு அடிமைப்படுத்தும் நிலையெல்லாம் தேவையில்லை என்று அன்பே கடவுள் என்று சொன்ன தத்துவங்கள் அனைத்துமே இன்று செயற்கை யுகமாக மாறி அதை பற்றி எண்ணுவதற்கு நேரமில்லாத நிலையாக இந்த காலம் கடந்து செல்லுவிட்டது. ஆண்டவருடைய சக்தி பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை, அந்த இயற்கையின் சக்தியை ஒவ்வொருவரும் புரிந்து அன்று சித்தர்களும் ஞானிகளும் பேருண்மைகளை அவர்கள் செயல்படுத்தி அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் அந்த சக்தி பெறலாம், வாழ்வாங்கு வாழலாம் என்று சொன்னாலும் அந்த நிலைகளை இன்று சிதறவிட்டு வாழும் நிலையில்தான் உலகெங்கிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் ஆண்டவனுடைய சக்தியை உணர வேண்டும். ஆண்டவன் யார் என்பதை பல வகையிலும் உங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளேன் என்று ஈஸ்வரப்பட்டர் மீண்டும் இதிலே ஆண்டவனுடைய சக்தி ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றது. பெற்ற சக்தியை நாம் சீராக இந்த உடல் வாழ்க்கையிலே நமக்குள் வளர்த்திடும் நிலையாக இந்த வாழ்க்கையை அன்பு கொண்டு பண்பு கொண்டு தெய்வீக நிலை கொண்டு மற்றவரையும் அரவணைத்து மற்றவர்களுக்கு அந்த உயர்ந்த நிலைகளை கொடுத்து மற்றவர்களை உயர்த்தி அனைவரையுமே அருள்வழியில் அழைத்துச் செல்லும் அந்த தெய்வீக நிலைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று மகான்கள் கொடுத்த தத்துவங்களை நாம் பின்பற்றி அதன் வழியிலே நாம் ஒவ்வொரு உயிரையும் மதித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக நாம் செயல்பட வேண்டும். இந்த பேருண்மைகளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதையே இந்த உபதேச வாயிலாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.